ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் அது தெரியாமல் தான் இருக்காங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். Stock market is a place where stocks or shares of a company are bought and sold. இதனால அந்த கம்பெனியால் மணி ரைஸ் பண்ணவும் இன்வெஸ்டர்ஸ் நிறைய ப்ராஃபிட்டும் பார்ப்பாங்க. ஷேர்ஸை வாங்குறதுனால நம்ம அந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டராக இருக்க முடியும். இதை பார்ட் ஆஃப் அ கம்பெனின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். நான் ஒரு இன்வெஸ்டர். நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த கம்பெனி க்ரோத்தும் அடையும், அதனால் எனக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். மூணாவது, ஸ்டாக் எங்கே ட்ரேட் பண்ணுறாங்க? மொத்தம் 2 இடம். NSE நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அடுத்த 2வது இடம் BSE பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இங்கே தான் நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்க. So let's take an example for a stock market. Just imagine a man named Ram is living in a village. ஒரு வில்லேஜில் அவன் வாழறான். இட்ஸ் a rural place obviously, village. என்ன ஆகுது, he is owning a tea shop over there. அங்கே ஒரு டீ ஷாப்பை அவன் ஓன் பண்ணுறான். he has a new desire. அவனுக்கு ஒரு புது ஆசை இருக்குது. என்னன்னா, he wants to expand his tea shop as a cafe in a urban area. ஓகேவா? அவனுக்கு அவனோட சின்ன அந்த டீ ஷாப்பை கொஞ்சம் பெருசாக ஒரு அர்பன் ஏரியாவில் ஒரு கஃபே மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு டிசைர் அவனுக்கு இருக்குது, ஒரு ஆசை இருக்குது. இதில் பிரச்சனை என்னன்னா, he is not having that much of fun to do that. என்னன்னா, he is not having the enough money to do that. அவங்ககிட்ட அந்த காசு இல்லை. ஒரு அர்பன் ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை இல்லை ட்ரிவாண்ட்ரம் இல்லை பெங்களூர், அந்த மாதிரி இடத்தெல்லாம் எடுத்தால் ஒரு இடம் வாங்குறதுக்கே எவ்வளோ செலவாகணும் உங்களுக்கும் தெரியும். he is not having that much money to build a cafe, buy that place and do things by himself. அவனாலே பண்ண முடியாது. இப்போ என்னாவது, இப்போ அவன் லோன் எடுக்க போனானே he is having lot of stress. போகணும், சர்டிஃபிகேட் கொடுக்கணும், சைன் போட சொல்லுவாங்க, அது பண்ணுவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆகும். and what is happening is getting to know about something known as stock market. so என்னாவது, after he got to know about this stock market, என்ன பண்ணுறான், he is keeping his cafe as a stock in it. ஓகேவா? அவனோட கஃபேயை அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே ஸ்டாக்காக கொடுக்குறான். and he is keeping 40% of that cafe share to himself. அவன்கிட்டே வச்சுக்கிறான். 40% இருக்கட்டும், நான் ஒரு ஓனர் தானே, என்கிட்ட 40% இருக்கட்டும். rest 60 will be given to the public as shares. அந்த ஷேரை டிவைட் ஆகி நம்மள மாதிரியான பப்ளிக் கிட்ட அவன் கொடுத்துட்றான். நீங்கள் 1 ரூபா 2 ரூபாக்குன்னு வாங்கிக்கோங்க. அந்த காசெல்லாம் ஒரு 1 லட்சம் பேர் இல்லை 2 லட்சம் பேர் 1 ரூபா 2 ரூபாக்குன்னு வாங்கினா அது பெரிய ஒரு அமௌண்ட் ஆகிடும்ல. அவ்வளோ ஷேர்ஸு பெரிய ஒரு அமௌண்ட் ஆகும்போது என்னாகும், அந்த காசு வச்சு அவன் கஃபே ஆரம்பிச்சிடுவான். என்னாவது, நினச்ச மாதிரியே நிறைய பேர் எல்லாரும் வாங்கிட்டாங்க. 2 ரூபாக்கு 3 ரூபாக்கு அந்த மாதிரி என்னமோ வாங்கிட்டாங்க. சரி, காசு கிடச்சிருச்சு, நம்ம தான் அப்படின்னு சொல்லி பையன் என்ன பண்ணுறான், கிடைச்ச காசை கொண்டு போய் போட்டு he is building a cafe and it has started. ஆரம்பிச்சதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் நல்லா வருது. அவனோட கஃபேக்குன்னே கஸ்டமர்ஸ் நல்லா வருது, ப்ராஃபிட் நல்லா போகுது. நல்லா போகுதுனால என்ன ஆகுது, each share of his stocks value is going up. ஏன்னா நல்லா வருது, obviously ப்ராஃபிட் நல்லா வருது. name of that cafe is going good. நல்ல ஒரு கஃபே, நிறைய கஸ்டமர்ஸ் வருது, ப்ராஃபிட் வரதுனால each value of that each share is going up. ஒரு நாள் என்ன ஆகுது, அவன் கிச்சன்ல இருந்து ஒரு அன்ஹைஜீனிக்கா நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வேஸ்ட். ஓகேவா? வேஸ்ட்ல ரொம்ப ப்ரிசர்வ்டா இருந்த ஏதாவது ஒரு மீட்டோ ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படின்னு என்னாவும் இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா வெளில ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட் ஆன உடனே ஏதாவது ஒரு கஸ்டமர் போவானா? ஸோ do you think anyone will be going to a cafe where it is very unhygienic and like there is no guarantee for their health? என்ன ஆகுது, கஸ்டமர்ஸ் வர்றது கம்மியாயிடுச்சு. ஆப்வியஸ்லி கஸ்டமர்ஸ் வர்றது கம்மியான உடனே என்ன ஆகுது, his profit of that cafe is going down. அந்த கஃபேயோட ப்ராஃபிட் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. கம்மியாக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, இந்த ஷேர்ஸோட வேல்யூவும் கீழே போகுது. இப்போ நான் 2 ரூபா போட்டிருக்கேன், அது நல்லா போகுது அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் கோயிங் டு 10, இட்ஸ் கோயிங் டு 12, அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. 12ல் இருந்தது இந்த பேட் நியூஸ் கேட்ட உடனே என்ன ஆகுது, சடனாக கொஞ்சம் இறங்குது. ஏன்? ப்ராஃபிட் அங்கே வரல. ப்ராஃபிட் வராததுனால வேல்யூ கம்மியாக ஆரம்பிச்சிச்சு.
இப்போ என்ன ஆகுது, சடனாக நிறைய பேர் அந்த ஸ்டாக்கோட ஓனர்ஸ் வந்து ஐயோ என்ன இது கீழே போகுது, சரி சீக்கிரமாகவே செல் பண்ணிடலாம், இல்லை 0 முட்டை ரூபா தான் கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, 12ல் இருந்தது ஒரு 6க்கு வரும்போதே செல் பண்ணுவாங்க. ஹாய் கைஸ், ட்ரேடிங்னா என்ன, வாட் யூ மீன் பை ட்ரேடிங் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, ட்ரேடிங்னா buying and selling of financial assets in market with aim for making profit. இதுதான் ட்ரேடிங். அதுக்கடுத்து ட்ரேடிங்லேயே வந்துட்டு உங்கள் ட்ரேடிங் 2 வகையான கேண்டில் ஸ்டிக் உண்டு. ஒன்று வந்துட்டு புல்லிஷ் கேண்டில், இன்னொன்று வந்துட்டு பல்லிஷ் கேண்டில். புல்லிஷ்னா க்ரீன் கேண்டில் அப்படின்னு புல்லிஷை சொல்லுவாங்க. புல்லிஷ் வந்துட்டு எப்பப்போல்லாம் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு ஹையாக இருக்கோ அதை இண்டிகேட் பண்ணுற விதத்தில் தான் புல்லிஷ் கேண்டில் வந்துட்டு வேலை பார்க்குது. இந்த இடத்துல வந்துட்டு பையர்ஸ் வந்துட்டு அதிகமாக இருப்பாங்க கம்பேர் டு செல்லர்ஸ். அதே மாதிரி பல்லிஷ் கேண்டில்னால் எப்பப்போல்லாம் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாகுதோ அப்போது அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரெட் கேண்டில் ஆர் பல்லிஷ் கேண்டில் வந்துட்டு இண்டிகேட் பண்ணுதுன்பாங்க. இங்கே வந்துட்டு செல்லர்ஸ் அதிகமாக இருப்பாங்க கம்பேர் டு பையர்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னு 2 வகை இருக்குது ட்ரேடிங்கில். சப்போர்ட்னா டெம் அண்ட் ஜோன் அப்படிம்பாங்க. அது மாதிரி ரெசிஸ்டன்ட்ன்றதை சப்ளை ஜோன்பாங்க. சப்போர்ட்னா பையர்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க ஸ்டாக்குக்கு, அதை தான் வந்துட்டு நாங்கள் சப்போர்ட்டுன்னுமோ. ரெசிஸ்டன்ட்ன்றதை செல்லர்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் த ஸ்டாக் அப்படின்பாங்க. அதுக்கடுத்து டைம் ஃப்ரேம்னு உங்களுக்கு ஒன்று இருக்கும் ட்ரேடிங்கில். அது வந்துட்டு 2 டைப்ஸாக இருக்குது, இன்ட்ரேடி அண்ட் சரி. இன்ட்ரேடினா என்னன்னா, அதாவது அன்னைக்கு வாங்கின ஸ்டாக்கை அன்னைக்கே விற்கிறதா வந்துட்டு இன்ட்ரேடின்பாங்க. இதான் சரி என்ன அப்படின்னா, அதாவது இன்னைக்கு வாங்கின ஸ்டாக்கை 1 மாதமோ ஒரு லாங் டைமுக்கு மேலே விற்கிறதா சரி அப்படின்பாங்க.